சார் வாங்க. சார், நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்போ கிளம்புறேன் சார். இல்லம்மா, இன்னைக்கு ஒரு பல்க் புக்கிங் இருக்கு. 25 டிக்கெட் அந்தமானுக்கு போகணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், நான் 4 மணிக்கே ஹாஸ்பிட்டல் போகணும். அம்மாவை டாக்டர் செக் பண்ண வருவாங்க. அதனால தான் நான் சீக்கிரமாவே வந்தேன் சார். புரியுதுமா, இதானா பெரிய புக்கிங். நீங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அதை கரெக்டா பேசி நீங்க புக் பண்ண வச்சுட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போக முடியுமான்னு பாருங்க. சரிங்க சார், நான் முடிச்சிட்டே போறேன். சரிம்மா. சொல்லு மீனாட்சி. அக்கா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. நான் கிளம்ப லேட் ஆகும். ஓ அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு டாக்டர். என்னால அதுக்குள்ள அங்க போக முடியாது. கொஞ்சம் நீ போய் அம்மா கூட இருக்கியா? சரி மீனாட்சி, நான் போறேன். நீ உன் வேலையை பாரு. தேனு, உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய், அம்மாவை பார்க்க நான் போகாம இருப்பேனா? நான் பாத்துக்கிறேன், நீ பொறுமையா வா. சரி தேனு, நான் வைக்கிறேன். நான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் படாத பாடுபட்டு காப்பாத்தி இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சுல்ல? நீ உள்ள போய் வேலைய பாரு. போய் சமையல முடி. பாட்டி, சாப்பாடு வச்சிட்டேன் பாட்டி. எனக்கு சோறு வேண்டாம். நேத்து சாப்பிட்டதே வயிற்றுக்கு ஒத்துக்கல. நீ போய் சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு வை போ. அத்தை, நான் வேணா பண்ணித்தரேன் அத்தை. ஏய், உங்ககிட்ட சொன்னனா? அவளை செய்ய சொல்லு போ. பாட்டி, நான் போயிட்டு வந்து செஞ்சிடுறேன். அம்மா அங்க தனியா இருக்காங்க. இப்ப போய் நீ நின்னா மட்டும் உன் ஆத்தாளுக்கு தெரியவா போகுது? அப்படியே படுத்து தானே கிடக்க போற. எப்ப போய் பார்த்தா என்ன? இல்ல, கூடவே இருந்து யாராவது பேசிக்கிட்டு இருந்தா அம்மா எழுந்திருச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன்? உக்காந்து பாட்டு படி, அவ எழுந்திருச்சு உக்காந்துருவாளக்கம். எந்த கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறா. எனக்கு தெரிஞ்சு அவ அவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிக்க போறதில்ல. அத்தை, பெரியவங்க நீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? ப்ளீஸ் பாட்டி, இப்படிலாம் பேசாதீங்க. எங்க அம்மா எங்களுக்காக வாழ்ந்தவங்க. அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்ல. அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்க கடமை. அதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான். இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டுல நான் சொல்றதான் நீ செய்யணும். அதுதான் உன் கடமை. நான் கோவிலுக்கு போறேன். அப்படியே தேனியும் கூட கூட்டிட்டு போவா. பாவம் அத்தை, அவ அம்மாவை நினைச்சு கவலைப்படுற அத்தை. கொஞ்சம் ஆறுதலா இருக்குல்ல, அதான். கோயிலுக்கு கூட்டிட்டு போ. ஆனா வேற எங்கேயும் போவாத. சரிங்க அத்தை. போ. தேனு, நீ கிளம்பு. எங்கத்த? கோவிலுக்கா? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு. பாட்டி, அவங்கள பத்தி நீ யோசிக்காத. நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம போலாம். சரிங்க அத்தை. என்ன வா தேனு. அத்தை, பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. டாக்டர் செக்அப் பண்ணும்போது அம்மா கூட ஆள் இருக்கணும்னு மீனாட்சி சொன்னால.
செக்கப் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, பயப்படாத, வா. விடுமா, அவளே இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்ன தேனு, ஏன் என்னாச்சு? இல்ல பாட்டி ஹாஸ்பிடலுக்கு போக கூடாது, வீட்ல இருக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. அத்தை தான் கோவிலுக்கு போறோன்னு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. தேங்க்ஸ் அத்தை. நீங்க தான் அம்மாவை சம்மந்தியா பாக்குறீங்க, அது ஒண்ணுதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? தேனும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. தேனு, டாக்டர் வந்தாங்களா? இல்ல, இன்னும் யாரும் வரல. நான் சொல்றது நீ எங்க கேக்குற? சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. நான் நல்லதா மச்சி சாப்பிடுறேன். அப்புறம் ஏன் உனக்கு அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொல்ற? தேவி, உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு தானே இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் உடம்ப நீ சரியா பாத்துக்கணும் தாயே. ஆமா, 2-3 வருஷமா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். வைத்தியம் பண்ண செலவுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டு 4 வாழைக்கண்ணு நட்டிருந்தா கூட அதுல பழமாவது வந்திருக்கும். என் வயித்துல ஒன்னுத்தையும் காணும். அப்படி பேசாத. கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும். நம்ம குடும்பத்தோட வாரிசு உன்னோடதா தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு மருமக வந்துட்டா, அந்த வெட்டி பையை எவளையாவது ஒருத்தையும் இழுத்துட்டு வந்து நிக்க தான் போறான். அப்படி ஒருத்தி வர்றதுக்குள்ள உனக்கு குழந்தை பிறக்கணும். நீ எதை சாப்பிட்டாலும் சத்தான பொருளாதான் சாப்பிடணும். வா. பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. என் அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தை எல்லாம் அத்தோட மூட்டை கட்டிடு. இனிமே நீ யாரையும் பார்க்க போக கூடாது. பாட்டி, அத்தை, என்னதான் இருந்தாலும் தேனோட அம்மா அவங்க. ஏய், நீ எதுவும் பேசாத. இந்த நிமிஷத்துல நான் சொல்றேன், நீ எனக்கு மருமகளே கிடையாது. இனிமே நீ என்கிட்ட பேசவும் கூடாது. நானும் உன்கிட்ட பேச போறதில்ல. நீ சமைச்ச எதையும் நான் சாப்பிட போறதும் இல்ல. அத்தை, வேண்டாம் அத்தை. உங்க கோவம் தீர்ற அளவுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டிக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க அத்தை. என் மேல மரியாதை இல்லாத யார்கிட்டயும் நான் பேச விரும்பல.